இதில் என்ன போட்டிருக்குன்னா ஆல் ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷுட் பி பேஷண்ட் அண்ட் கேர்ஃபுல். உங்களுக்கு எல்லா நல்லதும் வரட்டும். 800 பேர் சேர்ந்து இந்த செருப்பு வந்து தச்சிருக்காங்க. இவர் வந்து மோயியோட ஃப்ரெண்ட். இவர் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஜப்பானில் இருக்க ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டெம்பிள்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சென்சோஜி டெம்பிள். அந்த டெம்பிளோட மெயின் என்ட்ரன்ஸ் இது. இங்கேருந்து நம்ம அப்படியே ஒரு விஷயமா பார்த்துட்டு போகலாம். ஓகேவா? இதை பற்றி நிறைய ஹிஸ்ட்ரியும் இருக்குது. ஏன் வந்து இது ஓல்டஸ்ட் டெம்பிள், இங்கே வந்து இந்த டெம்பிளுக்கு வந்து ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதை பற்றி ஒரு குட்டி வரலாறு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. மார்னிங் வந்திருந்தோம்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இங்கே இன்னும் நிறைய ஜாப்பனீஸ் ட்ரெடிஷன்ஸ் வந்து இருக்குது. நம்ம அது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க போவோம். டோக்கியோவில் அசகுசா அப்படின்ற ரீஜனில் இருக்க இந்த சென்சோஜி டெம்பிள் சுமார் 1400 வருஷம் பழமையானது. இந்த டெம்பிளை விசிட் பண்ணுறது மூலிமா ஜப்பானோட ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சரை எக்ஸ்ப்ளோர் மட்டும் இல்லை, வாழ்ந்தே பார்க்க போகிறோம். அந்த உள்ளே இருக்கிறது தான் வந்து சென்சோஜி டெம்பிள். இதுதான் வந்து மெயின் கேட். இந்த மெயின் கேட் பேர் வந்து கமினாரி மான். கமினாரி மான் அப்படின்னா என்னன்னா த கேட் ஆஃப் தண்டர். கமினாரி அப்படின்றது தண்டர், அதுக்கப்புறம் மான்ன்றது வந்து கேட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட காட்ஸ் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஃபுயிஜின், இன்னொருத்தர் வந்து ரைஜின். ஸோ ஒருத்தர் தண்டர் காட், அப்புறம் இன்னொருத்தர் வந்து விண்ட் காட். இங்கே ஒரு லேண்டன் தொங்கிட்டு இருக்குல்ல, இதோட வெயிட் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்க. அந்த லேண்டனோட வெயிட் எவ்வளோன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? 700 kgs. 700 கிலோ லேண்டன். கீழே நம்ம போய் பார்க்கலாம். லைட்டாக ஆடுறப்ப கொஞ்சம் பயமாக இருக்குது. ஈவில் ஸ்பிரிட், பயம், அதுக்கப்புறம் கெட்ட சக்திகள் நம்மளை சூழ்ந்திருக்க எல்லாமே வந்து இங்கே வந்துட்டு போனால் அது விலகிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ மூலமா இந்த டெம்பிளுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையிலும் எல்லா நல்ல விஷயங்களே நடக்கட்டும். எல்லாம் ஹாப்பியாக இங்கே போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம போய் அந்த லேண்டன் கீழே என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த லேண்டனோட கீழே உடன் என்கிரேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. டிசைன் வந்து அவ்வளோ ப்ரிசைஸாக இருந்துச்சு. தூரத்துலேருந்து பார்க்குறப்போ பேப்பர் லேண்டன் மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ கீழே வந்து பார்க்குறப்ப தான் இதோட வெயிட்டை லைட்டாக உணர முடிஞ்சிச்சு. இந்த மொத்த லேண்டனுமே தி ஃபேஸ் ஆஃப் அசகுசா. 700 கிலோ. ஃப்ரண்ட் சைடு எப்படி 2 காட்ஸ் இருந்தாங்களோ அதே மாதிரி ரியர் சைடும் வந்து இன்னும் 2 காட்ஸ் இருந்தாங்க. அவங்க கின்ரியூ அப்புறம் டென்ரியூ. ஃபர்ஸ்ட் இந்த கேட்டோட ரைட் சைடில் இருக்கிற காடஸ் வந்து கின்ரியூ. இவங்களோட லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ரேயர் பீட் இருக்கும். இவங்களோட மொத்த ஹைட் வந்து 2.74 meters ஹை. அதுக்கப்புறம் 200 கிலோகிராம் வெயிட். லெஃப்ட் சைடு வந்து டென்ரியூ அப்படின்ற மேல் காட் இருக்காரு. இவரோட ரைட் ஹேண்டில் டொகோஷோ அப்படின்ற புத்திஸ்ட் ரிச்சுவல் ஆப்ஜெக்ட் வச்சிருக்காரு. லெஃப்ட் ஹேண்டில் வந்து கோல்டன் ப்ரேயர் பீட் இருக்கு. இவங்க 2 பேருமே வந்து சென்சோஜியோட கார்டியன் டெய்டிஸ், பாதுகாவலர்கள். ஓகே, கமினாரி மான் கேட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம உள்ள சென்சோஜி டெம்பிள் கிட்ட போவோம். நான் சொன்னேன் இது டோக்கியோலேயே வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா இதுதான் வந்து ஓல்டஸ்ட் டெம்பிள் இன் டோக்கியோ நினச்சேன். பட் இல்லை, இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டெம்பிள். இது எப்போ கட்டியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? 640 AD. அதாவது 1400 வருஷம் பழமையான கோவில் இது சென்சோஜி. இந்த மார்க்கெட் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, இதுவும் வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்கான். இப்போ வந்து அதோட வெவ்வேறு பரிமாணங்களில் இது மாறி இருக்குது. பட் அந்த காலத்துலேருந்தே இது வந்து ஒரு ட்ரெடிஷன். அங்கே வந்து கோவில், அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக இந்த மார்க்கெட் ஸ்ட்ரீட்ஸு என்னென்னமோ வச்சுருக்காங்க. நம்ம ஒன்று வந்து ட்ரை பண்ணுவோம். முதல்ல நம்ம கோவில் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? கமினாரி மான் கேட்லேருந்து சென்சோஜி டெம்பிள் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக போகிற இந்த ஸ்ட்ரீட்டோட பேர் வந்து நக்காமிசே டோரி. இது வந்து 300 வருஷத்துக்கும் பழமையான ஒரு ஓல்டஸ்ட் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் டோக்கியோலேயே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 90+ ஸ்டால்ஸ் இருக்குது. இங்கே இருக்க நிறைய ஷாப்ஸ் வந்து ஒரே ஃபேமிலி பல ஜென்ரேஷன்ஸாக ரன் பண்ணிட்டு வராங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ், கிமோனோஸ், அதுக்கப்புறம் சொவினர்ஸ் அப்படின்னு பல வகைகள் இருக்குது. மார்னிங் அரௌண்ட் 9 AM போல் இந்த ஷாப்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். இப்போ மிட் டேன்றதுனால பாருங்கள் கூட்டத்தை. பல நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னால இந்த டெம்பிள் அதுக்கப்புறம் கமினாரி மான் இது ரெண்டுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃபயர், அதுக்கப்புறம் வார் சமயத்தில் கூட இங்கே ரைட்ஸ் நடந்தப்போ இந்த டெம்பிள் ரெண்டுமே வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னாங்க. பட் அதுக்கப்புறம் சில இதெல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க. அந்த சைடு இன்னொரு கேட் இருக்குது. அந்த கேட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு. 400 வருஷத்துக்கு அது மேலே ஒரு கீரல் கூட படலையாம். அப்படி வந்து பாதுகாத்துருக்காங்க. அந்த கேட்டை நம்ம பார்க்கலாம். அது அந்த சைடில் இருக்குது அப்படின்னாங்க. ஓகேவா? அது ஒவ்வொன்றா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ நம்ம ஊர் ஒரு கோவிலுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? வெளியே அந்த கடைகள்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஒரு ஃபீலிங் வருதுங்க. நம்ம இந்த ஸ்ட்ரீட்ஸில் ஏதாவது வாங்கினோம்னா சைடில் தான் அந்த சைடு போய் சாப்பிட்ணும் அப்படின்றாங்க. இந்த ஸ்ட்ரீட்ஸில் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டுன்னு ஒரு ரெஸ்பெக்டாக வந்து இந்த இடத்துல சாப்பிடாதீங்க, அந்த சைடு பக்கத்தில் போய் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. நம்மள மாதிரி ஒருத்தராங்க பாருங்க, இன்ஸ்டா 360 வச்சுருக்காரு. அது இன்னும் மாதம் வரும் வீடியோ. தூரம் நடந்த மாதிரி பாதி தூரம் வந்துருக்கு.
இந்த மார்க்கெட் வீதியெல்லாம் வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சா போதும் நிற்காது போலவே. எதை பார்த்தாலும் வாங்கணும்னு தோணுதுங்க. எங்கள் அம்மா வேறு குடை வாங்கணும் அப்படின்னாங்க. சரி ஸ்டைல் குடைகள்லாம் பாருங்கள். 5000 என்ன, 2000. இது ஃபேன் ஆயிடுது. 2000 என்ன குடை நினச்சிட்டேன். இங்கே இருக்குது இன்னும் சில குடைகள். சுமோ இருக்காது பாருங்கள். சுமோ எவ்வளோ? இந்த சுமோ வந்து 2000 என்ன. நம்ம இப்போ சென்சோஜி டெம்பிள் கிட்ட வந்துட்டோம். இந்த டெம்பிள் எப்படி உருவாச்சு அப்படின்றத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அரௌண்ட் 628 AD அந்த காலகட்டத்தில் வந்து 2 ஃபிஷர்மேன் சுமிதா ரிவரில் மீன் பிடிச்சிட்டு இருக்கப்ப கண்ணன் அப்படின்ற ஒரு தேவி சிலை கிடச்சிச்சு அவங்களுக்கு. கண்ணன் அப்படின்றது வந்து காடஸ் ஆஃப் மெர்சி. அவங்க எத்தனை வாட்டி இந்த சிலையை திரும்ப அந்த ரிவரில் போட்டாலும் அந்த சிலை அவங்களுக்கு திரும்ப திரும்ப கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. இந்த விஷயத்த அவங்க அந்த வில்லேஜ் சீஃப் கிட்ட சொன்னாங்க. அவர் வந்து இதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது அப்படின்றத உணர்ந்து இந்த கண்ணன் அப்படின்ற இந்த தங்க சிலைக்காக ஒரு கோவில் உருவாக்கலாம் அப்படின்றத அவர் முடிவு பண்ணாரு. அதுக்கப்புறம் 628 AD வந்து சென்சோஜியோட ஃபவுண்டேஷன் வந்து போடப்பட்டது. அப்படிதான் இந்த பிரம்மாண்ட அதுக்கப்புறம் மிக பழமையான சென்சோஜி டெம்பிள் உருவான ஒரு வரலாறு. இதுதாங்க சென்சோஜி டெம்பிளோட மெயின் என்ட்ரன்ஸ். இதுவும் வந்து ஒரு கேட் மாதிரி தான். அப்படியே கமினாரி மான் மாதிரியே இருக்கு பாருங்க. அங்கே அந்த கமினாரி மான் கேட்டுக்கு வெளியே வந்து 2 பாதுகாவலர்கள் பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே சென்சோஜிக்கு வெளியே வந்து இன்னும் 2 பாதுகாவலர்கள் இருக்காங்க. இவங்க பேர் வந்து நீ ஓ. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் மவுத் ஸ்டைல், அவர் அப்படியே வாயை மூடி இருப்பார். இவரோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த சிலையோட வெயிட் 1000 கிலோவா சிலையோட வெயிட். நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இவர் வந்து க்ளோஸ் மவுத் ஸ்டைலில், அந்த சைடு இருக்கிற பாதுகாவலர் வந்து அவர் வந்து ஓப்பன் மவுத் ஸ்டைலு. அவரு போய் பார்ப்போம் வாங்க. வாயை திறந்தபடி இருக்காரு. ஓகேவா? இங்கே இன்னும் உள்ள வந்து நிறைய ட்ரெடிஷன்ஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். டெம்பிள்குள்ள வந்தோடனே இன்னொரு விஷயம் பார்த்தேன், அது உங்களுக்கு காட்டலாம். அது அந்த கேட்ல தொங்கிட்டு இருக்குல்ல, அது நம்ம முன்னாடி பார்த்த பாதுகாவலர்களோட மிகப்பெரிய செருப்பு. அதோட பேரு ஓ வராஜி. 800 பேர் சேர்ந்து இந்த செருப்பு வந்து தச்சிருக்காங்க. இது வந்து முராயமா சிட்டி. அவங்க வந்து இது தைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் கிட்ட ஆயிருக்கான். இந்த செருப்பு யாரோடதுன்னா, அங்கே முன்னாடி பாதுகாவலர்கள் பார்த்தோம்ல, அவங்களோட செருப்பு. இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் அங்கே ஒன்று இருக்குது. ஸோ இது எதுக்குன்னா, இதை பார்த்தே இந்த கெட்ட சக்திகள்லாம் பயந்து ஓடுறோமா, அதை வந்து தொட்டு வணங்குறது ஒரு வழக்கம். ஸோ நான் போயிட்டு அதை தொட்டு வணங்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களை சுற்றி இருக்க எல்லாம் கெட்டதுமே விலகட்டும். அந்த சைடு இன்னொரு செருப்பு இருக்குது, நியூ இது. ஸோ அதாவது அவங்களோட பாதமே வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றத பார்த்தே வந்து இந்த கெட்ட சக்திகள்லாம் பயந்து ஓடிடுமா, இந்த டெம்பிள் கிட்டே வராதான். ஸோ அதுதான் ஜெயண்ட் சாண்டில். 800 பேர் கொண்டு உருவாக்கின அந்த ஜெயண்ட் சாண்டில். இதையே நம்ம தொட்டு வணங்கிடுவோம். ஓகே, அங்கே இன்னும் சில ட்ரெடிஷன்ஸ் இருக்குது, நம்ம அதெல்லாம் போயிட்டு பார்க்கலாம். இதோ நேராக தெரியுதுல்ல, இதுதான் அந்த சென்சோஜி டெம்பிள். 2 கேட்ஸை தாண்டி இந்த கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம். ஜப்பானில் கோவிலுக்குள்ளே வந்தவொடனே நிறைய ட்ரெடிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இதில் முதல் விஷயம், இந்த டெம்பிளோட மெயின் ஹாலை நெருங்கிறதுக்கு முன்னாடி பியூரிஃபிகேஷன் ரிச்சுவல், அதாவது மைண்ட் அண்ட் பாடியை வந்து சுத்தப்படுத்துறது. அதுக்கு தான் வந்து இங்கே இந்த பியூரிஃபிகேஷன் ஃபவுண்டைன் வச்சுருக்காங்க. இந்த தண்ணியில் நம்ம கைகளையும் வாயும் நம்ம சுத்தப்படுத்த போகிறோம். ஒரு புனிதமான இடத்தை நெருங்கிறதுக்கு முன்னாடி இந்த பியூரிஃபிகேஷன் ரிச்சுவலை நம்ம பண்ணணும். கையை சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த தண்ணியை குடிக்கூடாது, சும்மா வாயில தொட்டு வச்சுக்கணும். இதுக்கு அடுத்தது ஊதுவத்தியிலிருந்து வர புனித புகையை நம்ம மேலே எடுத்துக்க போகிறோம். இது வந்து நல்ல ஹெல்த்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இங்கே ஊதுவத்தி ஏற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த புகை அவங்க மேலே எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த புகை வந்து நல்லதே நமக்கு கொடுக்கும் அப்படின்ட்டுன்னு. பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் எல்லாம் நல்லதுமே வரட்டும். சரி, நம்மளும் ஒரு ஊதுவத்தி ஏற்றுவோமா? இங்கே ஊதுவத்தி வாங்கணும் போல், அங்கே போய் வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு நம்மளும் ஊதுவத்தி ஏற்றுவோம். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். நான் வந்து ஊதுவத்தி இங்கே வாங்க போகிறேன். ஸோ அது வந்து ஊதுவத்தி 200 என்ன. ஸோ வாங்கிட்டு நம்மளும் நல்லதே நினச்சி நம்ம வைப்போம். அரிகாத்தோ. இன்னும் கொஞ்சம் டீ வரலாம். ஓகே, சரி வாங்க நம்மளோட ஊதுவத்தியும் போய் அங்கே வச்சிருவோம். பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே எல்லாம் நல்லதும் வரட்டும்.
எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் இந்த இடமே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. சரி, டெம்பிள் மெயின் ஹாலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஜோஷியம் பார்க்கலாமா? இது ஓமிகுஜி அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் ட்ரெடிஷன் தான். கிளி ஜோஷியம் மாதிரி தான், ஆனால் என்ன, நமக்கு நாமளே ஜோஷியம் பார்த்துக்கிறது. இதில் வந்து நம்ம 100 எண் போட்டுட்டு இதுலேருந்து ஒரு ஸ்டிக் எடுக்கணும் குளிக்கிட்டு. அந்த ஸ்டிக்கில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரில் தான் வந்து இந்த குட்டி குட்டி ட்ராயர்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஏற்ற அந்த நம்பரை ஓப்பன் பண்ணோம்னா இது மாதிரி ஒரு சீட்டு வரும். அந்த சீட்டில் வந்து குட் ஃபார்ச்சூன் இல்லை பேட் ஃபார்ச்சூன் வரும் போல். குட் ஃபார்ச்சூனா நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். பேட் ஃபார்ச்சூன்னா கவலைப்பட வேணாம், இதில் கட்டி வச்சிருங்க அப்படின்றாங்க. அந்த இதில் கட்டி வச்சிருங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த கெட்டதை வந்து இங்கேயே உள்ளே போட்டு இதை எரிச்சிருவாங்க அந்த இதில். சரி, நம்மளும் எடுப்போமா ஒரு ஃபார்ச்சூனை? சரி, இதில் போடுவோம். இங்கே நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஒரு நம்பர் 6. ஓகே, யாருன்னு போட்டிருக்கு பாருங்க இந்த நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு ஏற்ற இதை நம்ம தேடி போகணும். 6 எங்கே இருக்கோ அந்த ட்ராயர் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எங்கே இருக்குது? 44, 95, 14, 6 இதோ இருக்கு. ஓ, நமக்கு பாருங்க குட் ஃபார்ச்சூன் இன் ஃபியூச்சர் அப்படின்னு வந்திருக்கு. நல்லது, ஆண்டவா நன்றி. ஸோ இங்கே வந்து ஜாப்பனீஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே இங்கிலீஷ்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இது என்ன அப்படின்றது இதில் என்ன போட்டிருக்குன்னா, ஆல் ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷுட் பி பேஷண்ட் அண்ட் கேர்ஃபுல். யூ ஹேட் பெட்டர் பிலீவ் இன் காட்ஸ் ஆர் புத்தா. எவ்ரிதிங் வில் கோ ஸ்லோலி அண்ட் நாட் ப்ராக்ரெசிவ் பிகாஸ் டெவில்ஸ் வில் கிவ் யூ டேமேஜ் and many mistakes and misunderstandings will happen. நமக்கு வந்திருக்க ஃபார்ச்சூன் பேப்பர் என்ன சொல்லுதுன்னா, இப்போ கொஞ்சம் பொறுமையாக இரு, சில பிரச்சனைகள் உனக்கு வரலாம், ஆனால் ஃப்யூச்சரில் எல்லாமே மாறும், நல்லபடியாக உனக்கு எல்லாம் அமையும் அப்படின்றது தான் இது சொல்லுது. ஸோ இப்போ நம்ம இதை இங்கே கட்டிடலாம். இங்கே எடுக்கிறதுல ஏதாவது பேட் ஃபார்ச்சூன் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே தெரியுதுல இந்த ஸ்டாண்டு, இதில் கட்டிடலாம். அப்புறம் இதை உள்ளே போட்டு எரிச்சிருவாங்களாம். இது என்ன தான் குட் ஃபார்ச்சூன் இந்த ஃபியூச்சர்னு சொன்னாலும் இப்போதைக்கு கேர்ஃபுல்லாக இருந்துக்கோன்னு. குட் ஃபார்ச்சூன் இன் ஃபியூச்சர் அப்படின்னு வந்திருக்கு. எல்லா நிலைமைகளும் மாறி ஃபியூச்சரில் நல்லது வரும், பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்க, இப்போ நம்ம டெம்பிளோட மெயின் ஹால் அப்படியே ஏறி கடவுள் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வாங்க. ஒரு மரியாதை நோக்கத்துக்காக மெயின் மண்டபத்தில் இருக்க கடவுளை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறதில்ல. நீங்கள் சென்சோஜி டெம்பிள் வரப்போ கடவுளை தரிசனம் பண்ணுங்க. நான் உள்ளே இருக்க இந்த டெம்பிளோட பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சரை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வர விசிட்டர்ஸ் அவங்க வேண்டுதலை வச்சுட்டு இந்த முன்னாடி தெரியிற ட்ரேல வந்து காசுகளை போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 100 yen போட்டுட்டு இங்கே ஒரு சின்ன கேண்டில் எடுத்து ஏற்றி வச்சேன். ஓகே, கேண்டிலும் ஏற்றி வைக்கலாம். அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளேயும் இங்கே ஓமிகுஜி ராசி பேப்பர் இருந்துச்சு. என்னோட மன ஆறுதலுக்காக கோவிலுக்குள்ள வந்து இன்னொரு ராசி பேப்பர் எடுத்தேன். இதில் நமக்கு என்ன ஃபார்ச்சூன் வந்துச்சுன்னா, த பெஸ்ட் ஃபார்ச்சூன் வந்திருக்கு. இங்கேயும் அதே மாதிரி ஃபார்ச்சூன் இது இருக்கு. ஓகே, மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வெளியே எடுத்தது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு டைப்பாக வந்துச்சு, அதனால அங்கேயே கட்டிட்டு வந்துட்டேன். இந்த ஓமிகுஜியில் எல்லாமே நல்லா வந்திருக்கு. அதனால பிரதீப் ஹாப்பி என்னாச்சு. இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க, யுவர் விஷ் வில் கம் ட்ரூ. ஸோ யூ ஷுட் பி மாடஸ்ட் ஃபார் எவ்ரிதிங். எல்லாம் நன்மையே நடக்கும் அப்படின்னு இதில் போட்டிருக்கு. அதனால இதை பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஒரு மன நிம்மதிக்காக 5 நிமிஷம் இங்கே உட்காந்துட்டு நான் வரப்போகிறேன். ஒரு 5 நிமிஷம் இந்த கோவில் வாசலில் உட்காந்து எந்திரிச்சிட்டு வந்தேன். அதுவே மைண்ட் வந்து அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காகவும் ரிலாக்ஸிங்காகவும் இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ளே போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு ஃபீலிங் இது. கோவில் வாசல்லேருந்து அந்த சைட் வியூ பாருங்க, அட்டகாசமாக இருக்குது. அங்கே மெயின் கேட், அப்படியே இந்த சைடு திரும்பினோம்னா நம்மளோட கோவில். கோவில் உள்ளேயும் பார்த்தாச்சு. வெளில கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே லைட்டாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தேன். அங்கே இருக்குல்ல, அது வந்து ஏன்ஷியன்ட் ஜாப்பனீஸ் ஸ்ட்ரக்சர் பகோடாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கோர் இருக்கும். அது அப்படியே ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி. அதே ஸ்ட்ரக்சர் தான் வந்து டோக்கியோ ஸ்கை ட்ரீக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா அந்த ஷாக் அப்சர்வர் இது 1400 வருஷம் பழமையான ஆர்கிடெக்சரல் அந்த கோர் கான்செப்ட் எடுத்து இன்னைக்கு மாடர்ன் ஆர்கிடெக்சருக்கு வச்சிருக்காங்க. அப்பனா யோசிச்சு பாருங்க. நிறைய விசிட்டர்ஸ் வந்து ஜாப்பனீஸ் ட்ரெடிஷனல் வேரான கிமோனோ போட்டுட்டு இந்த கோவிலுக்கு வந்திருந்தாங்க. அப்படிங்க நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸும் பண்ணிட்டு இருந்தாங்க குட்டி குட்டியா. நம்மளும் கிமோனோ ரெண்டல் எடுத்துருக்கலாம், ஆனால் மிஸ் பண்ணிட்டோம். சென்சோஜி கோவில் பார்த்து முடிச்சாச்சு. அப்படியே ட்ரெடிஷனல் ஜாப்பனீஸ் ஸ்நாக் ஒன்று சாப்பிடுவோமா, வாங்க போகலாம். ஒன் சாக்லேட்
சாக்லேட் 250. 250. ஓகே, இது ஒரு ஸ்நாக்கு. ஃபுல்லாக எங்கள் ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. இது மட்டும் தான் உட்பட்டது. அரிகாத்தோ. Arigato. One chocolate. ஒன் சாக்லேட். அரிகாத்தோ. சாக்லேட் பன் ஒன்று வாங்கியிருக்கிறேன். 250 என்ன. இங்கே ஓரமாக போயிட்டு சாப்பிட்லாம். இங்கே மெயின் ஸ்ட்ரீட்டில் சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க. சரி, ஓரமாக போயிடுவோம். அங்கே இங்கே சாப்பிட்ருவோம். சாக்லேட் ஃப்ரைட் பன். நாக்கு இது எப்படி சொல்கிறது, உள்ளே சாக்லேட் போட்டு வெளில ஃப்ரை பண்ணிடுறாங்க பொரிச்சு. அந்த ஒரு ஸ்வீட்டு நம்ம சாப்பிடுவோம், மறந்துட்டேன். சோமாஸ், அதர்சம் சோமாஸ்ன்னு வாங்கல, அந்த சோமாஸ் மாதிரி இருக்குது. இன்னைக்கு ஃபுல்லாக நான் நிறைய நடந்துட்டேன். இந்த சாக்லேட் பண்ணு சின்னதாக இருந்தாலும் ஒரு நல்ல எனர்ஜி பைட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு ரீசார்ஜ் பண்ணியாச்சு. அதனால் வாங்க திரும்ப நம்ம நக்காமிசே டோரி அந்த மார்க்கெட் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு ஒரு குட்டி ஷாப்பிங்கை போடலாம். ஒரு சைடு ட்ரெடிஷ்னல் ஸ்டஃப்லாம் இருக்குது, இன்னொரு சைடு சடனாக மாடர்ன் கடைகள். ஒரு பாரபட்சமே இல்லாமல் வகை வகையாக வச்சுருக்காங்க. சென்சோஜி டெம்பிள் ஞாபகமாக இது வாங்கியிருக்கேன். இந்த சொவினியர் 660 என்ன இருக்குது. உள்ளே போட்டு கொடுத்துட்டாங்க. பசங்க, குட்டி பசங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. லக்கி ட்ரா இது சுற்றுதில்ல. இதுக்குள்ளே நம்ம கையை விட்டு ஒரு சீட்டை பிடிச்சோம்னா அதில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி இருக்க ஒரு டாலை கொடுப்பாங்க. இது 1000 என்ன ஒரு ட்ரைக்கு. இதெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு நான் பார்த்துட்டு மட்டும் கிளம்பிட்டேன். இந்த சென்சோஜி டெம்பிளில் இன்னொரு விஷயம் நான் என்ன பார்த்தேன்னா, மல்டி கல்ச்சரல், மல்டி நேஷ்னலாக இருக்குது. வெவ்வேறு நேஷ்னாலிட்டிஸ்லேருந்து மக்கள் வந்து இந்த கோவில் பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல அனுபவமாக இருந்துச்சு. இப்போ இன்னொரு கடவுளில் பூந்துட்டேன். இங்கே இந்த சாமுராய் ஸ்வாட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதையும் வாங்கிட்டேன். இந்த ஒரு ஸ்வாட் ரெண்டும் வாங்கிட்டேன். எப்பவுமே அவங்க கொடுக்கறது பார்த்தீங்கன்னா 2 கையில் சேர்த்து கொடுப்பாங்க. நம்ம வாங்குறது வந்து 2 கையில் சேர்த்து வாங்கணும். நம்ம ஆரம்பித்த கமினாரி மான் கிட்ட வந்துட்டோம். வணங்கிட்டு அப்படியே கிளம்புவோம். இவர் வந்து மோயியோட ஃப்ரெண்ட். இவர் மோயி யாருன்னு தெரியலனா நம்ம போன எபிசோடான ரிக்ஷா ரைட் வீடியோ பாருங்க. எல்லாம் முடிஞ்சாலும் உங்களை ஒரு போனஸ் ஆப்ஷனுக்கு நான் கூட்டிட்டு போறேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த பில்டிங், இது வந்து அசகுசா இன்ஃபர்மேஷன் சென்டர். இது அப்படியே கமினாரி மானுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இது உள்ள போற என்ட்ரி வந்து ஃப்ரீ. இது மேல டாப் ஃப்ளோர்ல இருந்து பார்த்தா சென்சோஜியோட வியூ சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எலிவேட்டர் எடுத்து 8th ஃப்ளோருக்கு போறோம். இப்போ 8th ஃப்ளோர் வந்துட்டோம். பாருங்க, அசகுசாவோட மொத்த ஏரியல் வியூ தெரியுது. முதல் அங்க வந்து டோக்கியோ ஸ்கை ட்ரீ, நம்ம அது மேல போயிருக்கோம். அந்த எபிசோட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த சைடு திரும்பினோம்னா நக்காமிசே டோரி, அதுக்கப்புறம் சென்சோஜி டெம்பிள். இது இப்போ நம்ம பார்த்து நடந்து வந்தோம்ல, அது மொத்தமே ஏரியல் வியூல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து பார்த்தா தூரத்தில் இருக்க அங்கே சென்சோஜி டெம்பிள் தெரியுது. அதுக்கப்புறம் இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் கமினாரி மான். இங்கேருந்தா நம்ம நடந்து அந்த சென்சோஜி டெம்பிள் கிட்ட போனோம். ஆக்சுவலாக நீங்கள் டோக்கியோ வந்து கமினாரி மான் அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது, அசகுசா இன்ஃபர்மேஷன் சென்டர். இங்கே நேராக 8th ஃப்ளோர் வந்தீங்கன்னா இங்கேருந்து ஏரியல் வியூ உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரீ. இங்கேருந்து வந்து பார்க்குறது, இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ இன்னும் அருமையாக இருக்குது. சுற்றி மாடர்ன் பில்டிங்ஸுக்கு நடுவில் 1400 வருஷம் பழமையான டெம்பிள். சூப்பராக இல்லை? இங்கேருந்து இந்த பியூட்டிஃபுல்லான வியூவை ரசிச்சுட்டு அப்படியே இறங்கிட்டேன். அதுவும் இந்த சன்செட் சமயம் அட்டகாசமாக இருந்துச்சு. சொன்ன மாதிரி மைண்டே வந்து ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. என்னோட சேர்ந்து உங்களுக்கும் அந்த அனுபவம் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். டோக்கியோ பயணங்கள் தொடரும். டேக் கேர், டேக் இட் ஈஸி, பாய்.